உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறது குவிஞ்சு கிடக்கு அரசியல்ல. ஆனா நம்ம தமிழக மீடியாக்கள் வழக்கம் போல செங்கோட்டையன் பின்னாடி எப்படி சொல்றது, கரண்டு கம்பத்தை நாய் பாக்குற மாதிரி மோந்துக்கிட்டு அலைகிறாங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு நாம இதை தாண்டி சில விஷயங்கள் அப்படிங்கறத பேச போறோம். செங்கோட்டையன் விவகாரம் அப்படிங்கறது எல்லா மீடியாக்களுமே அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதால நம்ம கடைசியா அதை வச்சுக்கோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கிலி அறுத்துட்டு போன திமுக ஊராட்சி மன்ற தலைவி. இப்ப உள்ளாட்சி பதவிகள்லாம் இல்ல, ஆனா இந்த அம்மா ஊராட்சி மன்ற தலைவி, திமுக தலைவி. அப்புறம் கழக தொழில தானே பார்க்க முடியும். பஸ்ல நகை திருடி சிக்கி இருக்கு. யார் இந்த நகை திருடி திமுக தலைவி, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மாதிரி புரட்சி தமிழகம் கட்சியோட தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது கொலைவெறி தாக்குதல் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியினரால திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டார். பதிலுக்கு தற்காப்புக்காக அவரு தாக்கிறதுக்காக எடுத்ததும் ஒரானுங்க பாருங்க ஓட்டம். அப்பாப்பா, போலீஸ் ட்ரைனிங்ல கூட அப்படி ஒரு ஓட்டத்தை போட முடியாது. பெரிய வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள்னு 4 அல்லக்கை விசிகாவினர் சேர்ந்துக்கிட்டு மூர்த்தியை தாக்குதல் நடத்த முயற்சி செய்யறாங்க. ஒருத்தன் என்ன, எல்லாருமே ஆம்ஸ்டாங் மாதிரி அசால்ட்டா இருப்பான், அடிச்சு போட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்களோ இல்ல எப்படி நினைச்சாங்களோ தெரியல. அண்ணன் ஃபர்ஸ்ட் பதிலுக்கு பதில் இறங்கின உடனே திருச்சி ஓடுறானுங்க. அப்பா என்னடா இவனுங்க புலிகேசியை விட மோசமா இருப்பானுங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த வீடியோ காட்சிகள்லாம். இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பாத்துருவோம். அப்புறம் 4ஆம் கலைஞர் களமிறக்கப்படுகிறார். அது யாரு? 4ஆம் கலைஞர். 1ஆம் கலைஞர் கருணாநிதி, 2ஆம் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், 3ஆம் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி, அதாவது திராவிட சிசு உதயநிதி. இப்ப அவரோட சிசு ஒண்ணு இருக்கு. இது திராவிட சிசுவா இல்ல திராவிட அது தெரியல. இப்ப இன்பநிதி களமிறக்கப்பட போறார். வழக்கம் போல சினிமாவுக்கு போயிட்டு அப்படி அரசியலுக்கு, எப்படி பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் புளியம்பட்டி இல்ல, அந்த மாதிரி சினிமாவுக்கு போயிட்டு மறுபடியும் அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரி உதயநிதியை கதாநாயகனாக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது நடக்குது. முக்கியமான ஒரு இயக்குனர்கிட்ட கதை கேட்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதும் நடக்குது. எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவரோட ஆதரவாளர்களோட பதவி எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நிறைய வீடியோக்களை நம்ம பேசுவோம். இப்ப இன்னைக்கு மேட்ரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை நெற்குன்றத்தை சேர்ந்தவர் வரலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இவரு மாநகர பேருந்துல பயணம் பண்ணிருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா பஸ்ல இருக்கிற நகையை காணும். ஐயோ எங்கடா நகையை காணும் அப்படின்னா, இந்த பாம்பு போட்டவன் தான் முதல்ல எவனோ போட்டுட்டாண்டா எங்கேயோ நாறுதுரா அப்படின்னு சொல்லுவான் பாத்தீங்களா. அது மாதிரி திருடன் 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 முதல்ல எவன் குரல் கொடுத்து கத்தி கூப்பாடு போடுறானோ அவன் தான் திருடனா இருப்பான். ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்ல. இந்த பஸ்ல நாம போனோம், எங்கேயாவது எவனாவது திமுக வேட்டி கட்டியிருக்கானா பாரு, அப்படிதான் தேடி இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா திமுகவோட ஊராட்சி மன்ற தலைவியான பாரதி அப்படிங்கிறவர் சிசிடிவி காட்சிகள் மூலமா இவரு தான் நகை திருடி இருக்கார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நகை திருடின உடனே அம்மணி பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி இருக்கு. அந்த குறிப்பிட்ட ஸ்டாப்ல இறங்கினது யாருன்னு பார்த்தா அம்மணி மட்டும்தான். அந்த சிசிடிவி புட்டேஜ் எடுத்து பார்த்து நகை திருட்டு வழக்குல கழக மகளிர் அணி உடன்பிறப்பு கைது செய்யப்பட்டுள்ளார். யார் இது? நகராட்சி தலைவி இல்ல, பேரூராட்சி தலைவி இல்ல, ஒரு ஊராட்சி தலைவி. அதாவது கிராமப்புறங்கள்ல பிரசிடண்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. நகராட்சி தலைவி பேரூராட்சி தலைவி ஏன் நான் கம்பேர் பண்ணேன்னா, இவங்களெல்லாம் பெருசா மக்கள் மத்தியில ஒரு ரீச் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா பஞ்சாயத்து போர்டு தலைவி அப்படிங்கிறவரு ரொம்ப நெருக்கமான ஒரு கௌரவமான பொறுப்பு. கிராமத்துல பிரசிடண்ட்னா அப்பேற்பட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த நபரு சங்கிலி இருக்கிற அளவுக்கு குழத்தொழில செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இதுல கொடுமையோட உச்சம் என்ன தெரியுங்களா? இவரு ஏற்கனவே சபரீசன் பெயர்ல பல லட்சக்கணக்கான மோசடிகளுக்கு ஆட்பட்ட ஒருத்தர். அதாவது இவரே மோசடிக்காரர் தான். இவர்கிட்டயே ஒரு சக உடன்பிறப்பு ஆட்டையை போட்டிருக்கான். என்ன அப்படின்னா, எனக்கு திராவிட மாப்பிள்ளை சபரீசனை தெரியும் சார், சபரீசன் மாப்பிள்ளை சார் சபரீசன் மூலமா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல வேலை வாங்கி தரேன்னு இந்த அம்மனிக்கிட்டே 77 லட்சம் ரூபாய் ஒருத்தன் ஆட்டையை போட்டிருக்கான். இந்த அம்மனி அப்ப யோகே சிகாமணி மாதிரி புகார் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்தது. அதோட எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் வர திமுக முயற்சி செஞ்சது 2021 எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல. ஏன்னா இது மேல ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில இருக்கு. 10 திருட்டு கேஸ் இருக்கிற ஒரு ஆளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த நரியம்பட்டி மக்களுக்கு பெரிய கும்பிடா ஒண்ணு போடலாம், தப்பே கிடையாது.
எப்பா நல்லா தேர்ந்தெடுத்தீங்கடா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேல இத்தனை கேஸ் இருக்கு, இதுல திருட்டு கேஸ் வேற, இதை போய் பிரசிடென்ட் ஆகியிருக்காங்கன்னா மக்களோட மனநிலை எங்க போயிட்டு இருக்கு? அப்புறம் ஏன் திமுக நாங்க 200 சீட்டு ஜெயிப்போம்னு அப்படியே மாறு தட்டிக்கிட்டு சொல்லிக்க மாட்டாங்க? திருட்டு வழக்குல உள்ளவங்க எல்லாம் பிரசிடென்ட் ஆக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நாடு சும்மா கிளுகிளுன்னு தான் இருக்கும். இப்படிதானே இருக்கு. என்னத்த சொல்றது பாத்துங்க. இது மாதிரி சபரீசன் பேர்ல ஏற்கனவே மாப்பிள்ள சார் எங்களுக்கு அங்க பழக்கம் இங்க பழக்கம்னு பல லட்சம் மோசடி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப போதாத ஊத்தது சங்கிலி பருப்பு தாலி அரிப்புன்னு நம்ம தப்பு தப்பா சொல்லுவாரு திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவரோட பாஷையில சங்கிலி அறுப்பு தாலி பருப்பு எல்லாம் இந்த அம்மா செஞ்சிருக்காங்க. நகையை திருடிட்டு ஓடி இருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த திமுகவில உடன்பிறப்புகள் இருக்காங்களே, ரொம்ப வித்தியாசமானவர்கள். இதே மாதிரி ஒரு பெண் நகை திருட்டுல இருந்து அது வேற ஒரு கட்சியை சார்ந்தவரா இருந்து அது வெளியில வந்திருந்ததுன்னு வச்சுங்க, சமூக வலைதளத்துல அந்த பெண் சார்ந்த கட்சிக்காரர்களை இவளெல்லாம் முதல்ல கட்சியை விட்டு நிக்கணும்டா, அப்பதான்டா கட்சி உருப்படும், கட்சி பேரை கெடுக்கிறாடா, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா திமுகவினர் மட்டும்தான் வித்தியாசமா முட்டு கொடுப்பாங்க. அவர் திருநதை நீ பாத்தியா, ஆதாரம் இருக்கா, இப்ப ஊராட்சி மன்ற தலைவர் பதவியே இல்ல தெரியுமா, அது எங்க கட்சியே இல்ல தெரியுமா, இப்படி விதவிதமா முட்டு கொடுப்பானே ஒழிய எங்க கட்சியில அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவன வாயில இருந்து வராது. ஏன்னா திமுகவில் இருக்கிறதுக்கு முழு தகுதியான பெண்மணி இந்த பாரதி மாதிரியான பெண்மணி தான். அப்படிங்கறதால இந்த கரும்புத்த கலுசரைகள்லாம் அப்படியே ஓரமா வச்சுட்டு நாம அடுத்த விவகாரத்துக்கு போவோம். ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தமிழகம் கட்சியோட நிறுவன தலைவர், வழக்கறிஞர். இவரை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப புது டிஜிபி பதவியேற்றிருக்காரு இல்லையா, ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில ஒரு பாதுகாப்பு கேட்கறதுக்காகவோ இல்ல அவர்கள் சார்ந்த கோரிக்கைகள் கொடுக்கறதுக்காகவோ பெரிய அதிகாரிகள் பதவியேற்கும் போது போய் பார்ப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு சென்னையில இருக்கிற டிஜிபி அலுவலகத்துக்கு புரட்சி தமிழகம் கட்சியோட நிறுவன தலைவர் மூர்த்தி போயிருக்காரு. ஆனா டிஜிபி ஆபீஸ் வாசல்லே வச்சு திருமாவளவன் கட்சியினர் இவரை அடிச்சு கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க. செருப்பெல்லாம் எடுத்து வீசுறானுங்க. என்னன்னா திருமாவளவனை இவர் ஒருமையில விமர்சனம் பண்றாரு. விமர்சனத்திற்கு கூச்சப்படக்கூடியவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. எல்லா கட்சி தலைவர்களையும் எல்லாரும் விமர்சிக்கதான் செய்வாங்க. இல்ல திருமாவளவன் மட்டும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா என்ன? இத போய் சொல்ல போனா நம்ம மேல 4 கேஸ் கொடுப்பானு, அதுவும் ஜாதி பேரை சொல்லி திட்டினே ஏற்கனவே 3 கேஸை கொடுத்து அது இப்ப பெண்டிங்ல வேற கிடக்கு. அதனால நம்ம அதுக்குள்ள டீப்பா போனா இதுல புரட்சி தமிழகம் கட்சியோட தலைவர் மூர்த்தியும் அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தாங்கிறதால இவர் மேல அந்த மாதிரி வழக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா இவரை நடு ரோட்ல கொலை செய்யறதுக்கு முயற்சின்னு சொல்லலாம். 2-3 பேர் சேர்ந்துட்டு கட்டை எடுத்துட்டு அடிக்க வரானுங்க, குச்சி எடுத்துட்டு அடிக்க வரானுங்க, செருப்பு எடுத்துக்கிட்டு அடிக்க வரானுங்க, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. ஒருத்தர் எவ்வளவுதான் அடி வாங்குவா? ஆம்ஸ்டாங் மாதிரி நிராயுத பாணியா இருந்து ரவுடிகளால கொல்லப்பட்டது தானே நடந்திருக்கு. இந்த பாவப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச ஆம்ஸ்டாங்க போயே சேர்ந்துட்டாரு. அது மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியும் எதுவும் இல்லாம வந்திருப்பாருன்னு நினைச்சாங்களா என்னமோ தெரியல. மனிதன் தற்காப்புக்காக சின்னதா ஒரு கீச்சைன் நைஃப் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. அதை எடுத்து வாங்கடா பாப்போம் சுருட்டிட்டு களத்துல இறங்கின உடனே அது வரைக்கும் வீராவேசம் பேசிட்டு தாண்டி தாண்டி குதிச்சவங்கலாம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட இப்படி ஒரு ஓட்டத்தை நான் பாக்கலன்னு புறமுதுகிட்டு ஓடுறானுங்க புலியேசிகள் மாதிரி. இவனுங்கெல்லாம் எதுக்கு அப்புறம் வீரம் பேசிட்டு வெளியில தெரியுறாங்க? வேற ஒருத்தனை தாக்குதல் நடத்துறதுக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு? திருமாவளவன் அவர்களை அரசியல் ரீதியா விமர்சிக்கிறார். விமர்சிச்சா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க, உங்க மேடைகள்ல நீங்க விமர்சிச்சுட்டு போங்க, இல்ல அவரோட விமர்சனம் பொய் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு போங்க, இவ்வளவுதானே. விமர்சிக்கவே கூடாது, விமர்சிச்சா நாங்க நடு ரோட்ல தனியா மாட்டினா அடிப்போம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆணவத்தோட உச்சம். திமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தான்ப்பா நீங்க ஆட முடியும், அதுக்கு மேல எங்க போவீங்க சொல்லுங்க பாப்போம். இது எங்க நடந்தது? டிஜிபி ஆபீஸ் அலுவலக வாசல்லே நடக்குதுன்னா சட்டம் ஒழுங்குக்கு இதை விட ஒரு ஆக சிறந்த கேவலம் அப்படிங்கிறது இல்ல. நியாயமா இதுக்கு ஒட்டுமொத்த திமுகவும் தமிழக காவல்துறையும் வெட்கி தலை குனியணும். ஒரு கட்சி தலைவர் ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, டிஜிபி ஆபீஸ் வாசல்ல கட்டையை தூக்கிட்டு அடிய வரானுங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட் அப்படின்னு தெரியல. மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணீங்க, இந்த மாதிரி ரவுடி பொறுக்கி புறம்போக்குகளுக்கெல்லாம் வாக்களித்து நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படிங்கறதையும் முடிவு பண்ணீங்க. இப்ப அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களோட விவகாரம் அப்படிங்கிறது. செங்கோட்டையன் நேத்து அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இன்னைக்கு கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டதால், கட்சி கட்டுப்பாட்டை மீறியதால் அவரோட பதவி, அவரோட ஆதரவாளர்களோட அத்தனை பதவி அப்படிங்கிறதும் பறிக்கப்பட்டிருக்கு. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் செங்கோட்டையன் தொடர்கிறார். இந்த கெடு வைக்கிறது அவருக்கே கேடா முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் இன்னொரு ஓபிஎஸ் தான். இதுக்கு மேல பேசினா செல்லா காசாவார் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் வைத்த முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது உட்கட்சி பிரச்சனை. அது சரியான முன்னெடுப்புகளா இருந்தாலும்
இந்த திமுக கிட்ட எலும்பு பொறுக்கி திங்கிற ஊடகங்களுக்கு தீனி போட வகையில அது நடந்திருக்க கூடாது. மக்கள் மத்தியில இன்னும் அதிமுக பிரிஞ்சிருக்குங்கிற நரேட்டிவை செட் பண்றதுக்காக திமுக ஊடகங்கள் துணையோட இதை செய்து இதுக்கு செங்கோட்டையன் பலியாடு ஆயிட்டார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கடைசியா நம்ம 4ஆம் கலைஞர் கிளம்பரம் என்கிட்டாரு. இட்லி கடை, தனுஷ் நடிப்பில் இட்லி கடை அப்படின்னு ஒரு படம் வருது பாத்தீங்களா, ரெட் ஜெயண்ட், அதாவது நம்ம சிகப்பு பூதம் கம்பெனி தயாரிக்குது. தமிழ்நாட்டையே சுருட்டி வாரி வாயில போட்டுக்குதே ஒரு திராவிட பூதம். அந்த பூதத்தின் வெளிவந்ததுதான் இந்த சிகப்பு பூதம் நிறுவனம். எனக்கும் ரெட் ஜெயண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு வந்து அப்படியே புலகாங்கிதம் படைச்சாருல. இப்ப அவரோட மகன் பெயர்ல தான் இந்த ரெட் ஜெயண்ட் சிவப்பு பூதம் இருக்கு. டைட்டில் கார்ட்லயே போட்டாங்க, இன்பன் உதயநிதி ப்ரௌட்லி பிரசன்ஸ் தனுஷின் இட்லி கடை. இப்ப இவரு எதுக்காக நேரா கொண்டு போய் ப்ரொடக்ஷன்ல இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னா, இவரோட சொந்த தயாரிப்புலயே இவரை கதாநாயகனாக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா இவங்களுக்கு சினிமா அப்படிங்கிறது மூலமா ஈஸியா மக்களை ரீச் பண்ணிடலாம். இல்லாட்டி இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என்னைக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சு இவங்க மோரையெல்லாம் என்னைக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் யாருன்னு யாருக்கு தெரிய போகுது. இப்படிதான் எம்ஜிஆருக்கு எதிராக பிள்ளையோ பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி தன்னோட மகன் மூகா முத்துவை வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் அவரு தான் பெரிய எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எம்ஜிஆர் மன்றத்தை கலைச்சிட்டு பிள்ளையோ பிள்ளை மூகா முத்து மன்றம் அப்படின்னு வைக்கணும்னு கருணாநிதியோட பேராசை தான் புரட்சி தலைவர் சாவர வரைக்கும் கருணாநிதி கூப்புலியா உட்கார்ந்து இருந்தார். இப்ப அடுத்ததா ஸ்டாலினை இறக்கி விட்டு பார்த்தாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. நம்மளுக்கு அரசியல்ல மட்டும்தான் நடிக்க தெரியும், மத்த எல்லாம் நடிக்க தெரியாது. ஆக இதை தாண்டி அவருக்கு டைலாக்ங்கிறது பேச தெரியாதுங்கிறதால அவர் அரசியல்ல போட்டாச்சு. அடுத்து இன்பநிதி வந்தாரு, அப்படியே இந்த ஆதவன் படத்துல இப்படி கை கட்டிக்கிட்டு வந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவர் இந்த ஸ்னோ பவுலிங் சென்டர் வச்சிருந்தாரு. ஸ்னோ பவுலிங்னா என்ன, உருட்டுறது. அன்னைக்கு உருட்ட ஆரம்பிச்சவரு இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல உருட்டிக்கிட்டே இருக்காரு, உருட்டுறதுல கெட்டிக்காருன்னு. அதுக்கப்புறம் இவரையும் ஒரு கல்லு ஒரு கண்ணாடின்னு கொண்டாந்து ஒரு உடஞ்ச கண்ணாடி அரசியல்ல கொண்டாந்து போட்டு அது நம்ம கால குத்திட்டு கிடக்கு இன்னைக்கு. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா அதோட வாரிசை கொண்டாந்து உள்ள விட்டாங்க. இதை கதாநாயகனாக்கக்கூடிய முயற்சியில முக்கிய இயக்குநர்கள்ட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் புளியம்பட்டி தெரியுங்களா, நேரா புளியம்பட்டி அரசியல் கிடையாது, சினிமாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் அரசியல். அப்பதான் பட்டி தொட்டியங்கும் இந்த பளபளப்பான முகங்கள் பேமஸ் ஆகுமா. இதுதான் இவங்க இதோட 4ஆம் தலைமுறையா தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் வழக்கம் போல தமிழ்நாட்டை நாசமாக்குறதுக்கான இன்னொரு வாரிசு கருணாநிதி குடும்பத்தில இருந்து வந்திருக்கு அப்படின்னுதான் விஷச்செடி அப்படின்னு தெரிஞ்சா முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். கருணாநிதி கிட்ட அந்த தப்பை நீங்க செஞ்சிட்டீங்க, ஸ்டாலின் கிட்டையும் அந்த தப்பை செஞ்சிட்டீங்க, உதயநிதி கிட்டையும் கூட அந்த தப்பை செஞ்சிட்டீங்க. ஆனா இன்பநிதி கிட்ட செய்யாதீங்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், இதெல்லாம் முளையா ஆரம்பிக்கிறப்பே தெரியும். அதனால கருணாநிதி குடும்பத்தில் அடுத்த விஷச்செடி அரசியல் வாரிசா வர்றதுக்கு இடம் விடாம பிடுங்கி எறிவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.